வணக்கம் கும்பராசி நேயர்களே, இந்த 2025 செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெட்டை நிலை தாங்க. எப்போ பார் மனசில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும், சோதனைகளும் நிறையா இருக்கும். சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. இல்லை ஒரு செயலை துவங்கணும் அப்படின்னா அதுக்கான சூழல் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் இப்படி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் பொறுமையோடு இருந்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாகுங்க. எப்பொழுதும் மனசில் இருந்த மனத்தெளிவு, தைரியம் இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாகுங்க. யதார்த்தமாக நீங்கள் எது பேசினாலும் அதில் மற்றவங்க குறை சொல்லக்கூடிய நிலை தாங்க இது இப்போ இருக்குது. அது உங்களுக்கு மனசங்கடத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நம்ம அதை கடந்து தான் ஆகணும். முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். நிறைய வேலைகளை செய்யாமையே நம்ம நிறுத்தி வச்சுருவோங்க விரக்தினால். ஒரு முடிவெடுக்க முடியாத குழப்பத்தினால அப்புறம் பண்ணலான்னு தள்ளி வச்சு நிறைய விஷயங்களை வச்சுருப்போங்க. ஓய்வில்லாமல் நம்ம இந்த மாதம் உழைக்க வேண்டி இருக்குங்க. எல்லா விஷயத்துலேயும் நம்ம உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும். முக்கியமானவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம். அதனால நம்மளுக்கு கவலை ஜாஸ்தியாகுங்க. தொழிலில் நேர்மையான வழியில் இருந்தால் செயல்பட்டால் நம்மளுக்கு எந்த கெடுதலும் ஏற்படாதுங்க. நல்ல உயர்வான நிலைக்கு நம்ம ஈஸியாக போயிடலாங்க. மற்றவங்களோட இணைஞ்சு செயல்படும் போது நம்மளுடைய தொழிலில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் குறையுங்க. எந்த முடிவாக இருந்தாலும் அதை தனியாக எடுக்காமல் நம்பிக்கை உள்ளவங்கக்கிட்ட பேசி அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது நல்ல பலனையும் தரும். பணத்தில் அதிக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருந்தாலும் நம்ம கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியங்க. உறவு, நட்பு இந்த விஷயத்தை பார்த்தோம்னா நம்ம நிறைய பிரச்சனைகளுக்கு சமாதானப்படுத்த வேண்டியிருக்கும். அவங்களுடைய பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து தர வேண்டிய நிலையில் இருப்போம். நீண்ட காலமாக தொடர்பில்லாமல் இருந்த ஒருத்தரை நம்ம சந்திப்போங்க. அது நம்மளுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். நீங்கள் எல்லோரோடையும் நட்பாக தான் பழகுவீங்க. அதனாலேயே உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்குங்க. சில சமயங்களில் அது பகையாகவும் மாறும், மன வருத்தம் தரதாகவும் கூடும். அதை நம்ம தவிர்க்க இயலாதுங்க. பொதுவாகவே இந்த மாதம் பார்த்திங்கன்னா பொறுமை, நிதானம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க. சவால்களை நிறையா இருக்கும். நம்ம சரியாக பேசி தீர்த்து அந்த பிரச்சனைகளை, சவால்களை சந்திக்கணுங்க. அதுலேருந்து வெற்றியும் நம்ம பெற முடியுங்க. 1, 2, 10, 11, 19, 20, 30 இந்த தேதிகளில் பணம் நம்மக்கிட்ட நிறைய புழக்கம் இருக்கும். 8, 9, 17, 18, 26, 27 இந்த தேதிகள்லாம் நம்ம கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.